புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டாலே அந்த பிரச்சனை பாதி தீர்ந்துட்டா மாதிரிங்க. அந்த வகையில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைக்கான தீர்வா இன்றைய டாக்டர் ஆன் கால் இருக்க போகுது. ஸோ குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக மதுரை ஐஸ்வர்யா சித்தா கிளினிக்ல இருந்து டாக்டர் ஐஸ்வர்யா தேவி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது அந்த தம்பதிகளுடைய மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை, சமுதாயத்தில் அவங்களுக்கு கூட திணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆண்களுக்கு குழந்தையின்மை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அதை பேசுறது இல்லை. ஏன் அந்த ஆண்களே கூட பேசுறது இல்லை? ஏன்னா அது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயமா இருக்கு. ஆண்களுக்கு குழந்தையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 0 கவுண்ட் ஸ்பெர்மை கூட நிறைய மருத்துவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெண்களுக்கு அப்படின்னா IVF இருக்கு. ஆண்களுக்கு அப்படின்னும் போது வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுடைய ஐஸ்வர்யா சித்தா கிளினிக்ல கடந்த ஒரு 8 ஆண்டு காலமாவே ஆண்களுக்கு இந்த 0 கவுண்ட் ஸ்பெர்மை கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. எவ்வளோ என்ன கண்டிஷனா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு தீர்வு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஸோ இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனா முதல்ல இந்த ஆண்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது என்ன கண்டிஷன்ல வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, எங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கொடுத்துருங்க. கண்டிப்பா மேம். ஆக்சுவலாக இப்போ நம்ம நாட்டில் முதல்ல குழந்தையின்மை அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல பெண்களுக்கு தான் பிரைமரி எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுறாங்க. பிசிஓடி இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் கட்டி இருக்கா, இல்லை கருக்குழாயில் அடைப்பு இருக்கா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறாங்க. பட் இப்போ வர்ற காலகட்டங்களில் பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்குமே நிறைய ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதாச்சும் ஆண்களில் விந்து அணுக்கள் குறைபாடு ஏற்படுது. அதில் சுத்தமாக விந்து அணுக்களே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை நம்ம 0 கவுண்ட் அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இதே இது அந்த கவுண்ட் கம்மியாக இருந்தால் அதை ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அலோபதி, அதாச்சும் நவீன மருத்துவத்தில் இப்போ வரைக்கும் இதுக்கு தீர்வு கிடையாது. அதாச்சும் அவங்களோட கவுண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மருத்துவம் கிடையாது. இப்பவும் IVF டோனர் மூலமாக நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. பட் சித்தா மெடிசனில் இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட கவுண்ட்டை நேச்சுரலாக கொண்டு வர்றதுக்கு நம்ம மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அண்ட் நிறைய பேர் இங்கே நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் சாதனையாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது கடந்த 8 ஆண்டு காலங்களாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நிறைய தம்பதியர்கள் நேச்சுரலாகவே இதில் கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது என்னென்னா விந்தணுக்கள் முற்றிலும் 0வாக இருக்கக்கூடியது அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இதே இது ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னா கவுண்ட் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு போதுமான அளவு இருக்காது. அதை ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கண்டிஷன்லையுமே இப்போ வரைக்கும் நவீன மருத்துவத்தில் இதற்கு தீர்வு கிடையாது. பட் சித்தால இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற அளவுக்கு நம்ம ரேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் மேம் நம்மளோட பெரிய விஷயம், சாதனைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ பெண்கள் அப்படிங்கிறப்ப இதை மேக்ஸிமம் ஆண்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் நிறைய இதை அப்ரோச் பண்ணி நம்மகிட்ட கேட்பாங்க, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது. மோரோவர் இது ஒலிகோஸ்பெர்மியாலே கவுண்ட் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அதில் மொட்டிலிட்டி இருக்காது. அதாச்சும் ஸ்பெர்ம்குள்ள மொட்டிலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த கண்டிஷனை அஸ்தெனோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது அதோட உருவ அமைப்பு சிதைவுற்று இருந்தால் அதை டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பல்வேறு பிரச்சனைகள் ஸ்பெர்ம் கவுண்ட்ல இருக்கும்போது ஒரு நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம 100% சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் சாத்தியம். ஓகே. இப்போ இந்த 0 கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மற்ற மருத்துவ முறையில் அதுக்கான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்றாங்க? என்ன நடக்குது? ஏன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக காட்ட முடியல? மேம் இது நிறைய விஷயங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ம மனிதர்களால் நிறைய மருத்துவங்கள் நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி ஸ்டோனுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சர்ஜரி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருப்போம் நிறைய பேர் இந்த வாழைத்தண்டு சாறு, நெரிஞ்சில் முள் கஷாயம் இந்த மாதிரி குடிச்சு கூட ஸ்டோன்ஸ் வெளியேற்றிடுறாங்க. ஸோ இதே மாதிரி மூலிகைகளால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஏன் இப்போ கோவிட்
பேண்டமிக் கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா. கபசுர குடின்னு அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பட் அது வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பேண்டமிக்ங்கிறது, அது நிறைய பேர் எடுத்துக்கிட்டவங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பா. ஸோ மூலிகைகளால நிறைய விஷயங்களை நவீன மருத்துவத்தால சாதிக்க முடியாததும் சில விஷயங்கள் மிராக்குலஸா செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ உங்களுடைய இது படி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்களாம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பா அதிகபட்சமா வந்து 15 ஆண்டுகள் திருமணமாயும் குழந்தை இல்லாம வந்த கப்பல் நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு வந்து 2 வயது பெண் குழந்தை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க நேச்சுரலா கன்சீவ் ஆனாங்க. 0 கவுண்ட் அசூஸ்பெர்மியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நேச்சுரலா கன்சீவ் ஆகி இன்னைக்கு 2.5 வயது பெண் குழந்தை அவங்களுக்கு இருக்கு. அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஏஜ் கப்பல்ஸ் வந்து நம்மகிட்ட வந்தவங்க அவங்க தான் மேம். சூப்பர். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ திருமணமாகி எத்தனை ஆண்டு காலம் வந்து உங்க வெயிட் பண்ணலாம் மேம்? குழந்தை தரிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் வெயிட் பண்ணலாம்? கண்டிப்பா இது நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து இப்போ எல்லார்ட்டுமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பேபி பிளானிங் அப்படின்னு ஒன்று பண்ணிடுறாங்க. சரி என்னன்னா கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ நான் 2 வருஷம் தள்ளி போட்டிருக்கேன், 3 வருஷம் தள்ளி போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா. பட் என்னோட அட்வைஸ் எல்லாருக்குமே என்னன்னா அந்த மாதிரி எதுவும் தள்ளி போடாதீங்க அப்படிங்கிறது என்னோட பெஸ்ட் அட்வைஸ். அண்ட் தென் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேச்சுரலாக கன்சீவ் ஆகலை அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் பெண்களுக்கு மட்டும் முதல்ல வந்து எல்லா டெஸ்ட்டும் பார்க்கறதுக்கு பதிலாக இப்போ 1 இயர் ஆச்சு நம்ம இன்னும் கன்சீவ் ஆகலை நேச்சுரலாக அப்படின்னா கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் சேர்ந்தே எல்லா பரிசோதனைகளையும் செஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. சரி அவங்களோட பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது லேடிஸ்க்கு அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணுற மாதிரியே ஆண்களுக்கு அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கா, அதோட மொட்டிலிட்டி அதோட குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ 2 பேருமே சைமல்டேனியஸாக ஒரு 1 இயர் கழிச்சு எல்லா டெஸ்ட்டுமே தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகே, என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கணும் மேம்? கண்டிப்பாக முதல் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். செமன் அனாலிசிஸில் மெயினாக பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செமன் வால்யூம் ரொம்ப முக்கியம். அதாச்சும் வெளியேறக்கூடிய அந்த செமனோட அளவு குறைஞ்சது 1.5 ml ஆச்சு இருக்கணும். அண்ட் தென் அதில் கொடுத்துருக்கிற கவுண்ட் ஒரு எம்எல்ல குறைஞ்சது 15 மில்லியன் கவுண்ட் இருக்கணும். அண்ட் தென் டோட்டல் எஜாக்குலேட்டில் 40 மில்லியன் கவுண்ட் வந்து குறைஞ்சது இருக்கணும். இதோட மோட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ரேபிட் மோட்டிலிட்டி அண்ட் ஸ்லோ மோட்டிலிட்டின்னு 2 வகையாக பிரிப்பாங்க. ஸோ இதில் ரேபிட் மோட்டிலிட்டி தான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியம். இது வந்து குறைஞ்சது வந்து 30% உங்களுக்கு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாச்சும் ஸ்பெர்மோட உருவமைப்பு, அதோட தலைப்பகுதி, அதோட நெக் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய மிட் பீஸ், இதெல்லாமே ஒரு நார்மல் டைமென்ஷனில் இருந்தால் தான் அது ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்மாக இருக்கும். நேச்சுரலாக அது வந்து ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதியான ஸ்பெர்ம்னு சொல்லலாம். இது குறைஞ்சது 4% இருக்கணும். அதாச்சும் இப்போ க்ரூகர்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அதாச்சும் ஸ்ட்ரிக்ட் கிளாசிஃபிகேஷன். இது வந்து பிரகாரம் தலைனா இவ்வளோதான் இருக்கும் ஸ்பெர்முக்கு, மிட் பீஸ்னா இவ்வளோதான் இருக்கணுங்கிற பிரகாரம் 4% அது மார்ஃபலாஜிக்கலி நார்மலாக இருக்கணும். அண்ட் தென் பிஹெச், அதாச்சும் செமன் வந்து ஆல்கலைன் பிஹெச்சாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதோட பிஹெச் 7.5க்கு மேலே இருந்தால் ரொம்பவே நல்லது. அண்ட் தென் பஸ்ஸல்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் வந்து செமன் அனாலிசிஸில் கொடுப்பாங்க. இது வந்து WBC செல் வெள்ளை அணுக்களை குறிக்கும். இது அதிகமாக செமனில் இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் செமனில் இருந்தாலும் அது ஸ்பெர்மோட குவாலிட்டியையும் கவுண்ட்டையும் கண்டிப்பாக குறைக்கும். ஸோ இந்த பஸ்ஸல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸ். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ஒன்று செமன் அனாலிசிஸில் பார்ப்பாங்க. ஸோ இதில் ஃப்ரக்டோஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் வர்ற செமன் பாதையில் அடைப்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது நெகட்டிவாக இருந்தால் அடைப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடைப்பு இருக்குது அடைப்பு இல்லை அப்படிங்கிறத பொறுத்து அசூஸ்பெர்மியா 0 கவுண்ட்டை 2 வகையாக பிரிக்கலாம். நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா. நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா அடைப்பு இல்லை, அப்போ அவங்களுக்கு உள்ள உற்பத்தி ஸ்பெர்மோட உற்பத்தியே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதே இது அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா ஒருவேளை உள்ள ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகலாம், ஆனால் வர்ற பாதைகளில் அடைப்பு இருக்கிறனால அது வந்து வெளியேறாமல் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் இது பேசிக் செமன் அனாலிசிஸ். ஸோ ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து அசூஸ்பெர்மியான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன டெஸ்ட்லாம் அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து விதைப்பை ஸ்கேன், அதாச்சும் அல்ட்ராசோனோகிராஃபி ஆஃப் ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதில் எதுவும் வெரிகோசீல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அசூஸ்பெர்மியாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் வெரிகோசீலும் ஒரு பிரதானமான காரணம். ஸோ வெரிகோசீல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டமில் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த விதைகளோட அளவே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அளவு கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை தவிர வேற டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம டிரான்ஸ்வெஜினல் ஃபீமேலுக்கு பார்க்குற மாதிரி டிரான்ஸ் ஏனல் ரெக்டம் வழியாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அடைப்புகள் எதுவும் இருக்கா வர்ற பாதையிலங்கிறத அந்த ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை விட அட்வான்ஸ்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே இந்த விஷயம் ஜெனட்டிக்கலாக வந்து அசூஸ்பர்மியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க வந்து கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ பரிசோதனையும் செஞ்சுக்கிறது வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள சொல்யூஷன் வந்து அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஜீரோ கவுண்ட் ஸ்பெர்ம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அசோஸ்பெர்மியா அது வந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னென்ன காரணத்தினால இந்த அசோஸ்பெர்மியா அப்படின்ற கண்டிஷன் வந்து ஒரு ஆணுக்கு வருமா டாக்டர்? நிறைய காரணங்கள் இருக்குது மேம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் மம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டம்மைன்னு சொல்லி நம்ம கண்ணோரங்களில் வந்து வீங்கும் இல்லையா, அந்த மாதிரி மம்ஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமலை வந்து ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். எனி வைரல் இன்ஃபெக்ஷன் சிறு வயதில் ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லை நம்ம நடுத்தர வயதுகளில் ஏற்பட்டிருந்தாலும் சரி. ஏன்னா அசூஸ்பர்மியாங்கிற கண்டிஷன் வந்து பிறவிலேயே ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன்லாம் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலனாலும் ஏற்படலாம். முதல் குழந்தை நேச்சுரலாக அவங்ககிட்ட இருக்கும், ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணுவாங்க, அப்போ அசூஸ்பர்மியா ஆகலாம். ஸோ இடைப்பட்ட காலங்களில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்க காரணங்கள்னால கூட கவுண்ட் குறையலாம். ரெண்டாவது சிறு வயதில் அடிபடுறது காரணமாக இருக்கலாம். ஸோ அடிபட்டிருக்கும், பட் வீட்டில் சொல்லாமல் அதை வலியை பொறுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது காலப்போக்கில் அது வீக்கம் அடைஞ்சு அதனால வந்து விதைகள் வந்து பாதிக்கப்பட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறவிலே அன்டிசெண்டட் டெஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். பிறக்கும் போது குழந்தைகள் ஆண் குழந்தைக்கு வந்து விதை பைக்குள்ள விதைகள் இல்லாமல் பிறப்பாங்க. அதாச்சும் வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். அது வந்து குழந்தை பிறக்கும் போது விதைகளுக்குள்ள அது இறக்கம் இல்லாமல் இது அன்டிசெண்டட் டெஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சில பேரண்ட்ஸ் வந்து கவனிக்காமல் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை கவனிச்சு நம்ம உரிய காலத்தில் நம்ம சர்ஜரி பண்ணி அதை இறக்கி வச்சுட்டோம்னா இது கண்டிப்பாக ஸ்பெர்ம் கவுண்டை பாதிக்காது. ஆனால் நிறைய பேர் அதை தவற விட்டுடுறாங்க. ஒரு 20 வயது ஆன பிறகு 21 வயது ஆன பிறகு ஒரு கல்யாணம் அப்படின்னு நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து இறக்கி வைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வந்து எந்த முன்னேற்றமும் இருக்காது அந்த பேஷண்ட். ஏன்னா வந்து அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா உண்டு. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகணும்னா ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர்ங்கிறது ஒன்று கண்டிப்பா உண்டு. அதனாலதான் கடவுள் இயற்கையாவே நம்மளை எப்படி உருவாக்கி இருக்காருன்னா மற்ற உறுப்புகள் எல்லாம் உடலுக்குள்ள இருக்கும்போது விதைகள் மட்டும் நம்ம உடம்பை விட்டு வெளியில தள்ளி இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஒரு குறைவான டெம்பரேச்சர்னால மட்டும்தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை ஆப்டிமமாக வச்சுக்க முடியுங்கிறனால தான். பட் இந்த கேசஸ் அன்டிசெண்டட் டெஸ்டஸ் கேசஸ்ல என்ன ஆகும்னா அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறனால ஸ்பெர்ம் வந்து உற்பத்தி ஆகாது. இதை கரெக்டான காலத்தில் பார்த்து நம்ம கண்டிப்பாக அதை இறக்கி வைக்கணும். 4வது காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைல் தவறுதல்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடக்குது. நிறைய பேர் எக்ஸசிவ் ஜிம்மிங் பண்ணுறாங்க. அதாச்சும் அதிகமான உடல் எடையை வந்து கட்டுக்குள் வைக்கணும், இல்லைன்னா பாடி பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னு மெயினாக ஜென்ஸ் எல்லாருமே அதிக நேரம் ஜிம்ல போய் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா. இதனால எக்ஸசிவ் ஆன ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உடம்புக்கு ஏற்படும். டெஸ்டோஸ்டிரான் என்ன சொல்லக்கூடிய வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப குறையும் போது இதுவும் வந்து ஸ்பெர்ம் கவுண்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப காமன். சரி, அது வந்து ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் ஒரு வாரம் டே ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தா தவறு கிடையாது. பட் கண்டினியூஸாக இயர்ஸ் கணக்காக நான் நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேஷண்ட் வந்து நம்ம கிளினிக்கு வரும்போது சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 70% ஐடி பீப்புள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமும் இந்த நைட் ஷிஃப்ட் தான். ஏன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகளை வந்து நைட் நம்ம உறங்கும் போது நம்ம லிவர் வந்து டீடாக்சிஃபை பண்ணும். நம்ம ஆனால் அதுக்கு நேரம் கொடுக்காம அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருக்கும் போது கண்டிப்பாக இந்த டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல சேரும். அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடும். இதனாலையும் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு நிறையவே காரணம். அடுத்து உணவு பழக்க வழக்கங்கள், ஜங்க் ஃபுட். இது சொல்லவே வேண்டாம், இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இது கேர்ள்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா பிசிஓடி இருக்கனால நான் வந்து ஜங்க் சாப்பிடக்கூடாது, டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு. இதே போன்று ஜங்க்கும் டீப் ஃப்ரைட் ஐட்டமும் நிறைய சாப்பிட்ற ஆண்களுக்கும் கூட ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா வெரிகோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வெரிகோசீல் அப்படிங்கிறது வந்து கால்களில் இரத்த நாளங்கள் புடைச்சிருக்கிறத வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். இதே போன்று விதைகளில் வெரிகோசீல் இருக்கிறது வந்து இரத்த நாளங்கள் புடைச்சிக்கும். இதனால பிளட் சர்க்குலேஷன் சரிவர டெஸ்டஸ்க்கு போகாதனால ஸ்பெர்ம் கவுண்ட் பாதிக்கிறதுக்கு
நிறையவே சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அடுத்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி நிறைய வேறு சில ஹேபிட்ஸ்னாலையும் கவுண்ட் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் நேம் குமார், சென்னையில இருந்து அழைக்கிறேன். ஓகே சார், உங்களுடைய क्वेश्चन கேட்கலாம். எனக்கு வந்து குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 37 ஆகுது. ஓகே சார். வேரிகோஸ் இருக்குன்னு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி டயக்னோஸ் பண்ணோம். ஓகே சார். இது வந்து அதான் ஒரு பேபி இருக்காங்க. செகண்ட் பேபிக்கு அதான் ஆல்ரெடி மொட்டிலிட்டி இஷ்யூ இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே ஓகே. செகண்ட் பேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2 டைம் ஐவி பண்ணோம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம், பட் கிளிக் ஆகல. ஓகே சார். ஸோ அதான் எப்படி என்ன ஃபர்தரா என்ன பண்ணா? நல்ல கொஸ்டின் சார், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சர்ஜரி பண்ணாலும் திருப்பி உங்களோட மொட்டிலிட்டி வந்து நல்லபடியாக வருமா அப்படிங்கிறது வந்து 100% அஷூரன்ஸ்ன்னு கிடையாது. ரெண்டாவது, வெரிகோசீலுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் திருப்பியும் உங்களோட எந்த வயதுனாலும் திருப்பி வெரிகோஸ் சீல் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரீஅக்கரன்ஸ் அப்படிங்கிறது குவைட் காமன். நம்ம கிளினிக்கில் வர நிறைய பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ண பிறகும் கவுண்ட் வரலன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. 1 இயர்க்குள்ளே தான் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் திருப்பியும் வெரிகோஸ் வெயின் அவங்களுக்கு கிரேட் 1 கிரேட் 2 திருப்பியும் ரீஅக்கர் ஆயிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அதை வந்து மருத்துவ முறைகள்னால சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் மொட்டிலிட்டியும் குறையிறதுக்கு காரணம். ரெண்டாவது, வெரிகோஸ் வெயின் இருக்கிறனால நீங்கள் வந்து அதிகமான வெயிட், ஒரு 10 கிலோக்கு மேலே வெயிட் தூக்காதீங்க. ரெண்டாவது, வல்லாரைக்கீரை அண்ட் கருப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சை சாப்பிடும்போது வெரிகோஸ் வெயின் ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ சித்த மருத்துவத்தில் வெரிகோஸ் வெயினை மாத்திரைகளால் மூலம் மட்டுமே அதை குறைக்கிறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி ரேஸ் ஆகும். இயற்கையாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் உண்டு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து நிறைய காசஸ், என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து வெரிகோஸ் சீல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த நரம்பு புடைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். இதுக்கு வந்து சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லும் கிடையாதுன்னு சொன்னீங்க. அந்த கண்டிஷன் பற்றி சொல்லுங்களேன், அது ஏன் ஏற்படுது? கண்டிப்பாக மேம். வெரிகோஸ் வெயின் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாங் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க ஆக்குபேஷன் இருக்கவங்களுக்கு நிறையா வரும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு வந்து நிறையவே கவுண்ட் குறையிறதுக்கு காரணம் வெரிகோசீலும். ஏன்னா அவங்க மணிக்கணக்காக வந்து அவங்களோட சிட்டிங் பொசிஷன்லேயே உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு போகிறது கூட கிடையாது. அண்ட் மோரோவர் லேப்டாப் அந்த மாதிரி எதுவும் டிவைசஸையும் தூக்கி மடியில் வச்சுக்கும் போது அதுலேருந்து ஏற்படக்கூடிய எக்ஸசிவ் ஹீட்னாலையும் வெரிகோஸ் வெயின் ஏற்படலாம். ரெண்டாவது, அவங்களோட ஆக்குபேஷன் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஹெவி வெயிட் தூக்குறது அவங்க ஆக்குபேஷனாக இருக்கும். லோட் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதிகமான வெயிட் தூக்கும் போது அவங்களுக்கு வெரிகோசீல் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் உண்டு. மூணாவது, வாலண்டியராக ஏற்படுத்திக்கிறது. ஏன்னா ஹெவி வெயிட் பண்ணி நம்ம ஜிம்மிங் பண்ணும் போதும் நம்ம அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெரிகோஸ் வெயின் வந்து உற்பத்தி ஆகும். வெரிகோஸ் வெயின்கிறது காலில் நரம்பு புடைச்சிக்கிற மாதிரியே வெரிகோசீல்ங்கிறது விதைகளில் ரத்த நாளங்கள் புடைச்சிக்கிறது தான் வெரிகோசீல். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச ரத்தம் அந்த ரத்த நாளங்களை நிறைய தேங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டஸ்குள்ளே டிஃப்யூஸ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நிறைய டிஃப்யூஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஆர்கன் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ரெண்டாவது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ஏரியாவில் அதிகமான ஹீட்டை வந்து உள்வாங்கிக்கும். கார்பன் டை ஆக்சைடோட தன்மை அதுதான். ஸோ அதிகமான ஹீட்டை உள்வாங்கிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது ஸ்பெர்ம் கவுண்ட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணாலும் திருப்பியும் ரீஅக்கர் ஆகும். ஸோ அதை மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ணி மொட்டிலிட்டி அண்ட் கவுண்ட் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா தாராளமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆயிடலாம். ஓகே. ஸோ சில காசஸ் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலது நமக்கே தெரியாமல் நடக்கிற சில விஷயங்கள், லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த விதைகள் வந்து இறங்காம சின்ன வயசுல பேரண்ட்ஸ் வந்து கவனிக்காம விடுறதா இருக்கட்டும், அப்படி என்னென்ன கண்டிஷன்ல சர்ஜரி வரைக்கும் போகக்கூடியவங்கள சர்ஜரி இல்லாமல் நீங்கள் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இயற்கையாக குழந்தை வந்து தரிப்பதற்கான வழிமுறைகளை வகுத்துருக்கீங்க? கண்டிப்பாக. இது வெரிகோஸ் வெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து ரிவர்சபிளாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா, அதாச்சும் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சர்ஜரி அண்டர்கோ பண்ணுவாங்க. நம்ம கிளினிக்கில் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணி
45 டேஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போதே ஒரு பேஷண்ட்லாம் நேச்சுரலாக கன்சீவ் ஆனாங்க. சே ஃப்ரம் 0 கவுண்ட் அவங்களுக்கு வந்து பெர் எம்எல் மட்டுமே 100 மில்லியன் கவுண்ட் வந்தது. டோட்டல் எஜாக்குலேட் வந்து 200 மில்லியன் கவுண்ட் அவங்களுக்கு வந்தது. டியூரிங் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க ஒய்ஃப் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆனாங்க. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா டீஸா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பெர்மை அஸ்பயர் பண்ணி உள்ளே இருந்து நீடில் போட்டு அஸ்பயர் பண்ணி எடுத்து உங்களோட ஸ்பெர்ம்ஸை ஐவிஎஃப் மூலமாக நம்ம வந்து குழந்தையை தரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நேச்சுரலாக அப்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கிளியர் பண்ணி கன்செப்ஷன் நேச்சுரலாகவே 45 டேஸ்க்குள்ளே ஒரு பேஷண்ட் ஆனாங்க. ஸோ அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ். ஓகே, சூப்பர் மேம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து அழைக்கிறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி கேட்கலாம். ஏஜ் வந்து 32. எனக்கும் வந்து எசோஸ்பெர்மியா எனக்கு எசோஸ்பெர்மியா அது வந்து 3 இயர்ஸா இருக்கு. 3 இயர்ஸ் அல்ல, சாரி 6 இயர்ஸ் மேல இருக்கு. என் கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு. ஓகே சார். பட் நான் 2 இயர்ஸா ஆயுர்வேத மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வந்து கிளியர் ஆகல. ஓகே சார். ஸோ நீங்கள் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா? முதல்ல சொன்ன பரிசோதனைகள் எல்லாம் பார்த்தீங்களா? கேரியோ எல்லாமே பார்த்துட்டேன். நானும் செமன் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்துட்டேன் நானு. ஓகே, எல்லாமே நார்மலா இருக்கு. இல்ல இது எசோஸ்பெர்மியா தான் வருது செமன் டெஸ்ட்ல. இல்ல, நான் கேக்குறது வந்து வெரிகோஸ் வெயினோ வேற எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்ல? உங்களோட பரிசோதனைகள் எல்லாமே நார்மலா இருக்குங்களா? ஆமா, எல்லாமே நார்மலா இருக்கு. கண்டிப்பா. ஓகே சார். ஆயுர்வேத சிகிச்சை நான் வந்து மெடிக்கல் கம்பெனில வேலை செய்றேன், மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே சார். ஓகே, அதிகமான ஹீட்டான ஒரு அட்மாஸ்பியர்ல வேலை பாக்குறீங்களா நீங்க? இருக்கும் மேடம். ரொம்ப ஹீட் இருக்காது, கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம மருத்துவம் பாதியாக இருந்தாலும் பாதி வந்து நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் கண்டிப்பா பண்ணணும். ஸோ உங்க பாடியில ஏற்படக்கூடிய ஹீட்னாலையும் உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் குறைய வாய்ப்புண்டு. ஸோ இதற்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆண்கள் வந்து பொதுவாகவே புதன் மற்றும் சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதாச்சும் உச்சி முதல் பாதம் வரை நல்லெண்ணெயை தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்க வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வந்தா உங்களோட பாடி ஹீட் கண்டிப்பா குறையும். ரெண்டாவது, பாத் டப்ல சிட் பாத் மாதிரி பண்ணீங்கன்னாலும் உங்களோட பாடி ஹீட் குறையும். ஸோ நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறதோட இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் உங்கள் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இயற்கை பானங்களான இளநீர், நொங்கு இந்த மாதிரி விஷயங்களும் டே டு டே நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி ஹீட் கண்டிப்பாக குறையும். அதோடு சேர்த்து நீங்கள் ஆயுர்வேத மருத்துவம் எடுக்கும்போது கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அதையும் மீறி இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு சித்தா டாக்டரையோ ஆயுர்வேத டாக்டரோ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்குள்ள தீர்வை கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போ வந்து விமனுக்கு ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து ப்ளே ஆகுது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை சொல்லலாம். நல்ல கேள்வி மேம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக் வரும்போது நிறைய பேர் இந்த ஹார்மோன் ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் வந்து FSH ஹார்மோனும் LH ஹார்மோனும் எனக்கு எலிவேட்டடாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாரும் தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாச்சும் FSH ஹார்மோனும் LH ஹார்மோனும் அதிகமாகறனால தான் எனக்கு அசூஸ்பெர்மியா இருக்கா, என்னோட கவுண்ட் குறையுதா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்புவாங்க. பட் இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கவுண்ட் கீழே ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது தான் நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய ஸ்டிமுலேஷன் தான் இந்த FSH ஹார்மோன். சரி, நம்ம உடம்புல எந்த குறைபாடு ஏற்பட்டாலும் அதை வந்து பிரெயின் உடனே டிடெக்ட் பண்ணிடும். இட்ஸ் அ மாஸ்டர் ஆஃப் அ பாடின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதை டிடெக்ட் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது சில தூண்டுதல்களை ஹார்மோன்ஸ் மூலமாக தான் அது உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ அதே மாதிரி நம்மளோட டெஸ்டஸ்ல ஸ்பெர்ம் கவுண்ட்டும் டெஸ்டோஸ்டிரோனும் சுரக்கிறது கம்மியாகுதுங்கிறத பிரெயின் ஐடென்டிஃபை பண்ண உடனே அது FSH ஹார்மோனையும் LH ஹார்மோனையும் அதிகமாக சுரந்து இட் கிவ் சிக்னல், உங்களுக்கு சிக்னல் கொடுத்து அதை வந்து திருப்பியும் ரெக்டிஃபை பண்ண அது வந்து தூண்டுதல் கொடுக்குது. ஸோ அதனால தான் FSH ஹார்மோனும் LH ஹார்மோனும் அசூஸ்பெர்மியா பேஷண்ட்டுக்கு அதிகமாகுதே தவிர அது அதிகமாக இருக்கிறனால அசூஸ்பெர்மியா இல்லை. இதை நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது, டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியாகுதுங்கிறது நம்ம ரிப்போர்ட்ஸில் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த டெஸ்டோஸ்டிரோனை நேச்சுரலாக சுரக்க வைக்கிறதுக்குமே நல்லாவே சித்தா மெடிசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ FSH வந்து 46 வரைக்கும் இருந்த பேஷண்ட்ஸ் கூட, ஸோ அப்போ அவ்வளோ தூரம் சிக்னலிங் இருந்துமே அசூஸ்பெர்மியா இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் டெஸ்டிகுலர் ஃபெயிலியர். அவ்வளோ தூண்டுதல் பிரெயின் கொடுத்தும் டெஸ்டஸால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத கண்டிஷன் அப்படின்னு வந்து இது அலோபதியில் டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை கூட நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணி அசூஸ்பெர்மியாவை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ FSH அதிகமாக இருக்கிறவங்க இவ்வளோ ஹையாக இருக்குது, இதுக்கு ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா தயவுசெய்து அதை வந்து எடுத்துட்டு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ தேர் இஸ் அ சொல்யூஷன் இன் சித்தா ஃபார் தட். ஓகே, வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ராமநாதபுரம்.
ஓகே சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேடம் இப்ப என்ன அப்படின்னா இந்த மேல இப்ப வீட்டுல வந்துட்டு நாங்க சாமர்த்தியம் வச்சுக்கிற போது வீட்டுக்கு அம்மாவுக்கு அது வந்து ஒரே எரிச்சலா இருக்குங்க. ஓகே சார், சொல்லுங்க. எரிச்சலா இருக்கு. அதனால என்ன பிரச்சனை, அது எதனால அந்த மாதிரி அவங்களோட அந்த உங்க பாடினால வருதா? Okay, sir. உங்க ஒய்ஃபோட ஏஜ் என்ன சார்? ஏஜ் வயசு என்ன? 38. 38. ஓகே சார். ஸோ வந்து நேச்சுரலாகவே லேடிஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நல்ல லெவலில் சுரந்துட்டு இருந்ததுன்னா அவங்களோட வெஜைனல் செக்ரீஷன், அதாச்சும் யோனிகளில் சுரக்கக்கூடிய திரவங்கள் வந்து நார்மலாக இருக்கும். பட் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைவாகும் போது கண்டிப்பாக இந்த வெஜைனல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோனி பாதை வந்து வறட்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க ஈஸ்ட்ரோஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நேச்சுரல் ஃபுட் வந்து பச்சைப்பயிறு, நிலக்கடலை, கொண்டக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து கருப்பு உளுந்தங்களி வந்து வாரத்தில் 2 முறை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வறட்சி இருக்கக்கூடியவங்க இந்த உணவு பழக்க வழக்கங்களை அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து இன்கல்கேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெஜைனல் ட்ரைனஸ்க்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து இந்த செமன் அனலைசிஸ் பற்றி பார்க்கும்போது இந்த பசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. எது வந்து கரெக்டான ரேஞ்ச் டாக்டர்? பசல்ஸ் வந்து நார்மலாக செமனில் இருக்கிறது நார்மல். பட் அது வந்து ஒரு 5 பசல்ஸ் வரைக்கும் தான் நார்மல். அதுக்கு மேலே 20-25 பசல்ஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது அப்நார்மல் தான். ஸோ இது எதை குறிக்கும்? பசல்ஸ்னால் முதல்ல என்னென்னா நம்மளோட வெள்ளை அணுக்கள் தான், WBC செல்ஸை தான் நம்ம வந்து செமனில் வெளியேறும்போது அதை பசல்ஸ்னு குறிப்பிடுறோம். இது எப்போ அதிகமாகும் அப்படின்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், அதாச்சும் செமன் வெளியாகக்கூடிய பாதையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால், தொற்றுக்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பசல்ஸ் அதிகமாகும். இது ஆண்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் அண்ட் செமன் ட்ராக்ட் ரெண்டுமே பொதுவான ட்ராக்ட் தான். ஸோ யூரின்ல இருக்க இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அவங்களுக்கு வந்து செமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட ஆண்களுக்கு கண்டிப்பாக பசல்ஸ் வந்து அதிகமாகவே செமனில் காமிக்கும். ஸோ இது வந்து நவீன மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இதை சரி பண்ணுவாங்க, குறைப்பாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷனை குறைப்பாங்க. ஸோ அதன் மூலமாக பசல்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீர்முள்ளி குடிநீர் சூர்ணம், நண்டுக்கல் பஸ்பம், சிலாசத்து பஸ்பம் போன்ற நிறைய மூலிகைகள் கலந்த மருந்துகள் நாங்கள் கொடுக்கும்போது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக குறையுது. அண்ட் தென் இதனால் ஸ்பெர்ம் கவுண்ட் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அதுவுமே நல்லாவே ரிவர்சிபிள் ஆகுது. ஓகே, ஸோ எசோஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய அந்த 0 கவுண்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்க. இந்த ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய கவுண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஒலிகோஸ்பெர்மியாங்கிறது வந்து நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாச்சும் வந்து 1 ml எனக்கு 15 மில்லியன் கவுண்ட் இருக்கணும், ஆனால் எனக்கு 6 மில்லியன் கவுண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டோட்டல் எஜாக்குலேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1 ml 6 மில்லியன் இருந்தாலும் அவங்களோட எஜாக்குலேட் செமன் வால்யூம் வந்து ஒரு 5 ml கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவே 30 மில்லியன் வந்துடும். ஸோ 30 மில்லியன் வச்சு நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். அவங்க பெர் ml அப்படிங்கிற எஜாக்குலேட் மட்டும் பார்க்குறாங்க இல்லையா, அது வந்து தவறு. டோட்டல் எஜாக்குலேட்டில் குறைஞ்சது 30 மில்லியன்லேருந்து 40 மில்லியன் கவுண்ட் இருந்தாலே அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ 40 மில்லியன் இல்லாமல் குறைவாக இருக்கக்கூடிய கண்டிஷனை ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1 மில்லியன்லேருந்து 10 மில்லியனுக்குள்ளே இருக்கிறத ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லலாம். 1 மில்லியனுக்கும் குறைவாக சில பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதாச்சும் வந்து வெறும் 1000 செல்கள் தான் இருந்தது, 5000 செல்கள் தான் இருந்தது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நம்ம கிரிப்டோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒலிகோஸ்பெர்மியாவும் கிரிப்டோஸ்பெர்மியாவும் கம்ப்ளீட்டாக வித்தியாசம். 1 மில்லியனுக்கு மேலே இருந்து 10 மில்லியனுக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே அதை ஒலிகோஸ்பெர்மியா என்று சொல்லலாம். 1 மில்லியனுக்கு குறைவாக சில ஃபியூ செல்ஸ் மட்டும் இருந்தால் அதை கிரிப்டோஸ்பெர்மியான்னு சொல்லலாம். இதை தவிர இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நெக்ரோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் அவங்களோட செல்கள் இருக்கும், நிறையவே கவுண்ட் இருக்கும், ஆனால் அது எல்லாமே டெட் ஸ்பெர்ம்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கண்டிஷன் வந்து உயிர்ப்புத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். விந்தணுக்களில் வந்து வைட்டாலிட்டி அண்ட் மோட்டிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அது குறைவாக இருக்குது, இல்லை சுத்தமாக இல்லை, 0வாக இருக்குது அப்படின்னா அதை நெக்ரோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. 58% மேலே உள்ள ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து டெட்டாக இருந்தால் அதையும் நெக்ரோஸ்பெர்மியா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஒலிகோஸ்பெர்மியாங்கிறது வேற கண்டிஷன், கிரிப்டோஸ்பெர்மியாங்கிறது வேற கண்டிஷன், நெக்ரோஸ்பெர்மியாங்கிறது கம்ப்ளீட்டாக வேற. இது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு கம்ப்ளீட்டாக 0 கவுண்ட், ஒரு ஸ்பெர்ம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம அசூஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இது அதுன்னு சொல்லி நிறைய காலத்தையும் வந்து கடத்திக்கிட்டே இருப்பாங்க. பாவம் அவங்களுக்கும் வந்து வழி தெரியாது. ஸோ இந்த சித்த மருத்துவத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ டியூரேஷன் இருக்கும்? ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் கேட்கவே கூடாது, பட் ஸ்டில் நான் கேட்குறேன்.
நம்மகிட்ட வந்து 70% பேருக்கு மேக்ஸிமம் ஆஃப் 105 டேஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற அளவுக்கு கவுண்ட் வந்திருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா 45 டேஸ்லேயே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 86 மில்லியன் ஆகட்டும், 110, இதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் சொன்னேன் 200 மில்லியன் கவுண்ட் வந்து வித்தின் 45 டேஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ மினிமம் 45 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் 105 டேஸில் 70% ஆஃப் த பீப்புள் ஹூ கம் டு அ கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு கவுண்ட் வந்துடுது. ஓகே. ஸோ ரிமைனிங் 30% வந்து அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்கலாம். மேபி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். அவங்களுக்கும் ஸ்பெர்ம்ஸ் கண்டிப்பாக அவங்களோட ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகும், கொஞ்சம் அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸை பொறுத்து டிலே ஆகலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, முதல் குழந்தை வந்து இயற்கையாக அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா உணர்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர்? அவங்களுக்கு வந்து இதே பரிசோதனைகள் எல்லாமே பார்ப்போம் மேம். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும்போது ஏதாச்சும் வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டிருக்கா, வெரிகோஸ் சீல் ஏற்பட்டிருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இடைப்பட்ட காலங்களில் ஏதாச்சும் தீவிரமான அம்மை பாதிப்பு, மம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது ஏற்பட்டிருந்தா கூட கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நடுவில் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லையா? ஸோ கோவிட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பூஸ்டர் அதிகமாக போட்டிருந்தாலும் சில பேருக்கு கவுண்ட் குறையுது, சில பேர் அதனால் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து குறையுது. ஸோ இடைப்பட்ட காலங்களில் மெயினாக இன்ஃபெக்ஷன் இல்லை அடிபட்டிருக்கலாம், ஏதாச்சும் ரீசெண்டாக அடிபட்டிருக்கலாம் சில பேருக்கு, அதனால் வீக்கம் ஏற்பட்டு டெஸ்டஸ் பாதிச்சு அதனாலையும் கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் இல்லை இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அடிப்பட்ட வீக்கம் ஆகட்டும், இது ரெண்டுக்குமே நம்ம மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்து கண்டிப்பாக அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை ரிவர்சபிள் ஆக்க முடியும். ஓகே. இது ஒரு சோஷியல் மெசேஜாகவே இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் டாக்டர். எத்தனை பேர் வந்து முன் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமான்னு கூட ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சார்பில் இருக்கிறவங்கள மேல மட்டும் அது வந்து திணிக்கப்படுது. அது நானும் சொல்லல, பெண்ணும் சொல்லல. இப்படி நான் டெஸ்ட்டுக்கே நான் வர மாட்டேங்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அவங்களுடைய பார்ட்னர் வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமா டாக்டர்? இது கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரிசமம் தான், 2 பேருக்குமே பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுக்கு தீர்வு இருக்குங்கிறப்போ இதை வந்து முன் வந்து கண்டிப்பாக சொன்னால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ட்ரீட்டே பண்ண முடியாது, இது வெளியே சொல்ல முடியாத விஷயம் கண்டிப்பாக கிடையாது இல்லையா? இதுக்கு சொன்னால் தான் நீங்கள் அதுக்குள்ளே தீர்வை வந்து ஒரு டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. மோரோவர் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியாத ஒரு எமோஷ்னலான விஷயம் தான் அசூஸ்பர்மியாங்கிறது. பட் இதற்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்கன்னா தான் இது வந்து பாசிபிள். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன், டெஸ்ட்டே எடுக்க மாட்டேன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. டெஸ்ட் பாருங்க, கண்டிப்பாக இதுக்கு சித்த மருத்துவத்தில் வாய்ப்பு இருக்குங்கிறப்போ இது கியூர் பண்ண முடியுங்கிறனால நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம் இதை. ஓகே. ஒரு சின்ன டாப்பிக்காக நம்ம வந்து பெண்களுக்கான குழந்தையின்மை பற்றி பேசிடலாமா? பெண்களுக்கான குழந்தையின்மை அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது? கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இப்போ குவைட் காமன். நிறைய பேருக்கு வந்து இந்த சினைப்பை நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து குவைட் காமன் ஆகுது. இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நடக்கலாம், இல்லை ஓவர் வெயிட்னால நடக்கலாம். அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் அதுதான் மெயின் காரணம் இருக்குது. நிறைய பெண்களுக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து மேரேஜ் வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன், பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு அப்நார்மல் ஆயிடுச்சு, மென்சஸ் இர்ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் காரணங்களாக இருக்குது. இப்போ ஆண்களுக்கு இணையாக பெண்களுமே நைட் டியூட்டிலாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி சில ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் பாடியில் ஏற்படும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிசிஓடினால குழந்தையின்மை வரலாம். சில பேருக்கு பிசிஓடி இருக்காது, பட் பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாச்சும் சினைப்பையிலேருந்து கருமுட்டைகள் வெளியாகாமே அவங்களோட மென்சஸ் ஆனால் நார்மலாக இருக்கும், ஆனால் கருமுட்டை வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆனோவுலேட்டரி சைக்கிளில் இருக்கிற பேஷண்ட்ஸும் அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கருக்குழாய் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டை வரக்கூடிய பாதையில் அடைப்புகள் இருந்தாலும் அவங்களால வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தீர்வுகள் உண்டு. ஸோ நீங்கள் 1 year வரைக்கும் பேபி பிளானிங் பண்ணியும் சக்ஸஸ் ஆகலை, நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது ஒரு நல்ல தீர்வை அவங்க கொடுப்பாங்க.
டாக்டர், இப்போ வந்து குழந்தையின்மை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆண்களுக்கான குழந்தையின்மை என்னென்ன கண்டிஷன்ஸில் வருது, என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு இயற்கை சித்த மருத்துவத்தில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து இயற்கையாகவே குழந்தை தரிப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் ஒரு 8 ஆண்டு காலமாக வகிச்சிட்டு இருக்கீங்க. அதை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே சில லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குது. சிலது நம்ம மாற்றிக்க முடியும், சிலது மாற்றிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்கிறதுனால லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி அமைச்சுக்கலாம் டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ இப்போது நீங்கள் கேட்டது கேள்வி மாதிரி தான், நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஜாபே வந்து மேக்ஸிமம் நைட் டியூட்டி தான், அதுக்காக குவிட் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி சில பேர் ஒர்க் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து ஹாட்டான கிளைமேட்டில் இருக்கும், கல்ஃப் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, மேக்ஸிமம் அவங்களோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் முடிஞ்ச அளவு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபுட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றின நாலேஜ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ரெண்டாவது, நம்ம வர்ற பேஷண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற பேஷண்ட்ஸ்ட்டு எல்லாட்டையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படிங்கிறத நீங்கள் டே டு டே லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வைல், ஒரு வேளைக்காச்சும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து லைகோபீன் அப்படிங்கிற சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. லைகோபின் சத்து வந்து கலர்ஃபுல்லான ரெட் கலர் உள்ள தக்காளி, மாப்பிள்ளை சம்பா, பப்பாளி போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம டொமேட்டோஸ் வந்து எக்ஸசிவாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதில் ஆக்சாலிக் ஆசிட் நிறையா இருக்கனால ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பாக உண்டு. ஸோ சேஃப் அண்ட் ஸ்டடி நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஒரு பெஸ்ட்டு டயட்னு சொல்லலாம். அதனால தான் அது பேர் கூட மாப்பிள்ளை சம்பான்னு நம்ம வந்து முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன் ஆனதுக்கு காரணமுமே இந்த மாதிரி அரிசி வகைகள் தான். ஆனால் நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம நார்மலாக நல்லா வெல் பாலிஷ்ட் ரைஸ், நல்லா ஒயிட்டாக மெல்லுசாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிட்றோம். மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருந்தாலும் அதில் வந்து அவ்வளோ லைகோபின் சத்து இருக்கிறனால ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நல்லாவே ரேஸ் ஆகும். ரெண்டாவது, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் வந்து 4லேருந்து 5 வெங்காயம் தினமும் பச்சையாக நீங்கள் உணவோடு சேர்க்கும் போது உங்களோட உடல் குளிர்ச்சி அடையும். அதே நேரத்தில் வந்து அதோட ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதில் இருக்கக்கூடிய தாவர மூலிகை விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்கும், உங்களுக்கு பாடியில் இருக்க ஹீட்டை குறைக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் நிறையா வந்து உணவில் வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், நிறைய ஃபுட்லேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பச்சை பயிறு, நிலக்கடலை, கொண்டக்கடலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் அயன் மற்றும் ஃபோலிக் ஆசிட் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க, கருமுட்டை வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஃபோலிக் ஆசிட் வந்து உணவுகளையே நிறையா இருக்குது, அதை சப்ளிமெண்ட்டாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எப்படி ஃபீமேலுக்கு வந்து அது எக் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்குள்ள ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்குமே வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிலக்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு போன்ற விஷயங்கள் நீங்கள் தினமும் வந்து வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம், பாதாம், பிஸ்தா, அண்ட் தென் வந்து வால்நட் ஆகட்டும், அண்ட் தென் பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விட்டமின் ஈயை வந்து ஃபர்டிலிட்டி விட்டமின்னே சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து எக் க்ரோத் ஆகட்டும், ஸ்பெர்மோட கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டே டு டே ஃபுட்டில் வந்து அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இதோட பாதிப்புகள், அதாச்சும் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து உணவு மூலமாக நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாடி ஹீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொட்டீனாக பெண்கள்னா செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, ஆண்கள் புதன் சனி குளிப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து அதுக்குன்னு ரொம்ப நேரம் செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ½ அன் ஹவர் ஹெட் டு டோ வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தான், நிறைய பேர் கேட்பாங்க நான் தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாமா, இல்லை அந்த வேறு எதுவும் நம்ம அரோமா ஆயில்ஸ் ஏதாச்சும் தேய்க்கலாமா? நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயை வந்து உச்சி முதல் பாதம் வரை தடவி நீங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வெந்நீர் வச்சு குளிச்சிங்கனாலே போதும். நிறைய பேர் இதை வந்து தவறுதலாக செய்கிறாங்க, அதாச்சும் குளிக்கும்போது பச்சை தண்ணியில் குளிக்கும்போது எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும், அதனால் வந்து எனக்கு எண்ணெய் குளியல் ஒத்துக்காது அப்படின்றாங்க. ஸோ ஆனால் அதே இது ஒரு ஸ்பாவில் போய் இதே இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம வி ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் thousands and thousands. இது நேச்சுரலாக நம்ம வீட்டிலேயே எண்ணெய் குளியல் பண்ணும்போது நம்ம பாடி ஹீட் வந்து குறையும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் சொல்லுவோம், 5 பொறி புலன்கள்,
இது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எண்ணெய் குளியல் வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் எனக்கு அதிகமாகுது, இதை நான் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எண்ணெய் குளியல் பண்ணாலுமே எனக்கு குளிர்ச்சி ஆகலை உடம்பு அப்படின்வாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத் டப்பில் தண்ணி நிரம்பின தொட்டிகளில் இடுப்புக்கு கீழே முங்கி உட்காரும் போது அவங்களோட மூலக்கணல்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட், ஐ மீன் நேவல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்க ஹீட்டை வந்து குறைச்சாலே ஃபர்டிலிட்டி வந்து உங்களுக்கு ரேட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. வெரிகோஸ் வெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து ஓவர் வெயிட் தூக்காதீங்க. ஜிம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களா இருந்தால் ஜஸ்ட் கார்டியோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ட்ரெட்மில் அந்த மாதிரி மட்டும் போங்க. ஹெவி வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஹெவி வெயிட் தூக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெரிகோஸ் வெயின் இன்னும் தீவிரமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேக்ஸிமம் வெயிட் தூக்காமல் நார்மல் வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி லோ ஏரோபிக் எக்ஸசைசஸ் தாராளமாக பண்ணலாம். ஆண்கள் வந்து இப்போல்லாம் ஜீன் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும்போது வேஷ்டி, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங் கோடுக்கு நீங்கள் மாறினீங்கன்னா ரொம்ப நல்லது. வெளியில் போகும்போது மேக்ஸிமம் காட்டன் கேஷுவல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்னர் கார்மெண்ட்ஸை ரொம்ப டைட்டாக வேர் பண்ணாமல் பாக்ஸர் டைப் ட்ரங்க் டைப் மாதிரி கொஞ்சம் 1 inch லூசராக ஏரேஷன் இருக்கிற மாதிரி, காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி ப்ரீதபிள் க்ளோத்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட லோவர் வேஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஹீட் வந்து உங்களுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட் குறையும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணலாம். சூப்பர். நிறைய டிப்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வர வேண்டிய பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா என்ன எதிர்பார்க்கலாம் டாக்டர் உங்ககிட்ட? அவங்க கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு வாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னாலே எதுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. பட் இந்த அசூஸ்பர்மியாவாகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்தால் இது நம்மளுக்கு சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகாதீங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ மனசு வந்து ஹாப்பியாக இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு பாதி வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ எல்லாத்திற்குமே தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க அவங்களுக்குள்ள தீர்வு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த பரிசோதனைகள் எல்லாமே உங்களுக்கு தேவையான செமன் அனாலிசிஸ் ஆகட்டும், இல்லை கேரியோடைப்பிங் ஆகட்டும், இல்லை ஹார்மோனல் ரிப்போர்ட்ஸோ, அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டம் ரிப்போர்ட்ஸோ எல்லாத்தையும் கிளியராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். அதோடைய லைஃப் ஸ்டைலும் டயட் ஸ்டைலும் நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அதோட மருந்தோட பங்கு 70%னா 30% டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் சொன்ன அந்த 45 நாள்லேருந்து 105 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்பெர்ம் கவுண்ட்டை நேச்சுரலாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நேச்சுரல் கன்செப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே. அதே மாதிரி இது பேசிட்டோம் நம்ம. அதே மாதிரி இப்போ நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னாடியே பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லுவோம்ல, பியூபர்ட்டி அட்டன் பண்ணும் போதே பெண் குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்தா ஃபியூச்சர்ல யூட்ரஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்? அம்மா சில விஷயம் பண்ணுவாங்க, அப்பாவும் ஒரு டீனேஜ் வரும்போது கொஞ்சம் அவங்களை வந்து ஃப்ரெண்ட்லியா சில விஷயங்கள்லாம் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன டாக்டர்? பெண் குழந்தைகளுக்கு ஈக்குவலாக ஆண் குழந்தைகளுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா அவங்களோட டயட்டை நம்ம வந்து சீர்படுத்தணுங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு சிறு வயதுலேருந்தே இந்த ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். டீப் ஃப்ரைட் ஐட்டமாக அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். மோஸ்ட்லி ஹோம்மேட் ஃபுட் வந்து கொடுங்க. அண்ட் தென் இந்த ஃபார்மில் வளர்க்கக்கூடிய மீன்களாகட்டும், இல்லை மற்ற அசைவம் உண்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வளர்க்கக்கூடிய ப்ரான்ஸ் ஆகட்டும், இல்லை சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஃபார்மில் வளர்க்கக்கூடிய சாப்பிட்றாங்க. கேட்டால் அது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ மீன் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள், மத்தி மீன், நெத்திலி மீன் போன்ற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஆரோக்கியமான உணவில் வந்து சீ ஃபுட்ஸ் உண்மையிலே வந்து பெரும் பங்கு வகுக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மற்ற சிக்கன் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சீ ஃபுட்ஸை வந்து கொடுத்து பழக்கலாம். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக வீட்டில் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வந்து ஆண் குழந்தைங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம்.
அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்தங்களி வந்து பெண்களுக்கு மட்டுமானது மட்டும் கிடையாது. ஆண் குழந்தைகளுக்குமே நீங்க வாரம் இருமுறை வந்து உளுந்தங்களி இல்ல வந்து மில்லட்ஸ் சேர்த்து வந்து நீங்க சத்துமாவு மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுலயே நட்ஸும் நீங்க ஆட் பண்ணி, நான் சொன்ன இந்த பாதாம், பிஸ்தா அண்ட் தென் பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் ட்ரிங்க் மாதிரி வாரத்துல 3 தடவை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல கூட நீங்க கொடுத்துட்டு வரலாம். ஸோ நான்வெஜ் விரும்புறவங்களா இருந்தா பெஸ்ட் கோ ஃபார் சீ ஃபிஷ்ஷஸ், அதுவும் சின்ன சின்ன மீன்கள். வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி சத்து மாவுகளில் மில்லட்ஸ்லாம் சேர்த்து நட்ஸ்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு ரெகுலராக அட்லீஸ்ட் வாரத்தில் 3 தடவையாச்சும் நீங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து அவங்கள வந்து காப்பாற்றும். ஓகே டாக்டர், இந்த ஆண்களுக்கான குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ், அது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தின்னாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருந்தது அப்படின்னாலுமே அது வந்து நம்ம சர்ஜரி போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் எந்த அளவில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வந்து இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அண்ட் எண்டோமெட்ரியல் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, இது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சாக்லேட் சிஸ்ட்டுக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஏன்னா எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அப்நார்மலாக இருந்தால் அவங்க வந்து ஹார்மோனல் தெரப்பீஸ் தான் வந்து நவீன மருத்துவத்தில் கொடுக்குறாங்க. இதனால பக்க விளைவுகளும் நிறைய ஏற்படுது. குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து 18 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு அப்நார்மல் மென்சஸ் வருது. அண்ட் தென் ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய ரேஸ் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக சித்தா ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த எண்டோமெட்ரியல் திக்னிங் அப்நார்மலாக இருந்தாலும் சரி, சாக்லேட் சிஸ்ட் ஆகட்டும் இல்லை ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆகட்டும், இது 3மே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணலாம். பிசிஓடிக்குமே நான் சொன்ன லைஃப் ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸசைசஸில் வந்து லோ ஏரோபிக் எக்ஸசைசஸ் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க இப்போ எல்லாமே வந்து லெத்தாஜியாக ஒரு இடத்துல ஐடியலாக உட்காந்துடுறாங்க. ஒன்று படிக்கிறாங்க, இல்லைனா வந்து வீட்டிலே உட்காந்து வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. ஸோ லோ ஏரோபிக் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்து பழகுங்க. முடிஞ்ச அளவு யோகா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா யோகாவில் வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகும். சப்போஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து காலை நேரங்களில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து அசோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா இதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த 0 கவுண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஏன்னா நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, அதில் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் கேட்குறேன். நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் அலோபதி மருத்துவம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம், நாங்கள் உடனே வந்து சித்தாவோ ஆயுர்வேதாவோ நாங்கள் எடுத்துக்கலாமா, இதனால் எங்களுக்கு எதுவும் பக்க விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு பக்க விளைவு இல்லாத மருத்துவம்னே நம்ம சொல்லலாம். இது வந்து ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் சப்போஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, வாரம் ஒரு முறை ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கேப்பில் தாராளமாக ஆயுர்வேதாக்கோ சித்தாக்கோ அவங்க வந்து மாறிக்கலாம். எந்த பக்க விளைவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த மருத்துவம் எடுக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபீவரோ எது வந்தாலும் தாராளமாக நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு நவீன மருத்துவத்தையும் நீங்கள் சேர்த்தே எடுத்துக்கலாம். சித்த மருந்துகள் மேக்சிமமாக ஹெர்போ மினரல் காம்பினேஷன்ஸ் தான், மேக்சிமம் மூலிகைகள் தான். நம்ம அன்றாட உணவுகளில் நம்ம என்ன சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி மூலிகைகள் தான் சேர்ந்த மருந்து தான் சித்த மருத்துவம். ஸோ இதை தாராளமாக நீங்கள் வந்து அலோபதி எடுத்திருந்தாலும் தயக்கம் இல்லாமல் சித்தா ஆயுர்வேதாக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அசோஸ்பெர்மியாக்கும் சரி ஒலிகோஸ்பெர்மியாக்கும் சரி கண்டிப்பாக ஹெர்போ மினரல் காம்பினேஷன் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, இந்த ஃபீவர் பற்றி பேசும்போது இடையில ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சிக்கன் பாக்ஸ் இல்லை சில வைரல் ரொம்ப சிவியரான வைரல் கண்டிஷன்ஸில் இதை நம்ம எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு ஃபீவர் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? கண்டிப்பாக ரத்த பரிசோதனையில் வந்து அந்த ஆன்டிபாடி டெஸ்ட்னு நம்மளுக்கு இருக்கு இல்லையா? இப்போ டெங்குனா டெங்கு ஆன்டிபாடி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ்னா ஹெப்படைட்டிஸ்குள்ள ஆன்டி ஹெச்பிஎஸ் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வந்து பார்க்குறாங்க. இது 1க்கு மேல இருந்ததுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்றாங்க. பிலோ 1 இருந்தா நெகட்டிவ். ஸோ மஞ்சக்காமலை ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷனால ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஸோ பிளட் டெஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அதோட பாசிட்டிவிட்டி இருந்தா அதுக்குள்ள மருத்துவ சிகிச்சை நீங்க பண்ணீங்கனாலே அதோட விருலன்ஸ் அதோட பாதிப்பு வந்து குறையும். கண்டிப்பா அதனால ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்தா அது
ரெக்டிஃபை ஆயிடும். ஓகே, ஸோ ஐஸ்வர்யா சித்தா கிளினிக் மதுரையிலேருந்து எங்களுக்காக வந்து இந்த ஆண்களுக்கான குழந்தையின்மை பிரச்சனை நம்ம நிறைய அவ்வளோ பேசுறது கிடையாது. பெண்களுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்களுக்கான பிரச்சனை அப்படின்னும் போது நிறைய நம்ம பேசுறது இல்லை. ஸோ இந்த 1 மணி நேரம் எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா வந்து யாருக்குமே அந்த நம்பிக்கையே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே வந்து இந்த நிகழ்ச்சியில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், 0 கவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இயற்கையாகவே வந்து குழந்தை தரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொன்னீங்க. நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பேசுனீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ மேம். என்ன நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.